இப்போது பரவலாக இருக்கும் கோயில் விவகாரத்திற்கு முக்கிய காரணமாக இந்து சங்கமும் கோயில்களின் கூட்டமைப்பு எனும் மகிமாவும் தான் காரணம் என்று மலேசிய ஒற்றுமை இயக்கத்தின் தலைவர் சையத் இம்ரான் தெரிவித்துள்ளார். உண்மையில் முறையான தலைமைத்துவம் இல்லை. முக்கிய விவகாரங்களை அடையாளம் கண்டு அதனை தீர்க்கும் வலிமை இந்து சங்கத்திற்கும் மகிமாவுக்கும் இருந்தும் அவர்கள் இதை செய்யவில்லை என்று சையத் இம்ரான் தனியார் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார். பொறுப்பில் இருக்கும் நீங்கள் சரியாக இருந்திருந்தால் கோயில்களுக்கு இந்த பிரச்சனை இப்போது இருந்திருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். இந்து சங்கத்தில் இருப்பவர்களும் மஹிமாவில் இருப்பவர்களும் மாயிகாவிற்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள். மாயிகாவின் பொறுப்புகளில் இருந்தவர்கள் 60 ஆண்டுகள் மாயிகாவின் பரிசான் ஆட்சியில் கோயில்களை முறையாக பதிவு செய்திருந்தால் இப்போது கோயில் நில பிரச்சனைகள் எழுந்திருக்காது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்து சங்கத்தின் தலைவருக்கும் மஹிமாவின் தலைவருக்கும் தம்முடைய இந்த கருத்து வேதனை அளிக்கலாம். ஆனால் அவர்களுடைய பொறுப்பற்ற செயல் அவர்களை அவர்கள் பாதுகாத்தால் போதும் என்கிற சுயநலம்தான் இப்போது கோயில் பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது என்று சையத் இம்ரான் குற்றம் சாட்டினார். I nak tegur tentang persatuan kuil ni. Saya tak tegur yang bawah ni. Saya nak tegur Mahima dengan Hindu Sanggam. Yes. Saya minta maaf kalau you terasa dengan apa yang saya cakap. Bila you nak jadi satu leader, you kena pastikan bawah ni macam mana. Takkanlah selama ni you jadi presiden Hindu Sanggam ke atau Mahima ke, you tak check mana-mana yang tak register ni. Itu tanggungjawab you. Kalau you nak pegang satu tanggungjawab, maka you kena ambil tanggungjawab tu. Yeah. Kalau katalah temple ni tak register, time you ada power in the MIC masa Kerajaan Barisan Nasional, kenapa you tak bawa? Yes. முறையான அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் அன்வார் கூறியிருக்கும் கருத்தை அவர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று வழக்கறிஞரான அம்பிகா ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். அன்வாரின் இந்த கருத்து பலரையும் உணர்ச்சி வசப்பட வைத்திருப்பதாகவும் கோயில்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பும் குழுவினருக்கு ஆதரவாக இருப்பதால் அன்வார் அவர் சொன்ன கருத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அம்பிகா ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோயில் விவகாரங்களில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் தங்களுக்கு மாற்று கருத்து இல்லை என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் அதற்கான முறையான அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அன்வார் அரசு நிகழ்ச்சியில் இப்படியான கருத்தை வெளியிடும் முன்னர் சம்பந்தப்பட்ட அரசு இலாக்காவில் இது குறித்தான தெளிவான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். சுமூகமான ஒரு தீர்வை எதிர்நோக்கி நாம் செயல்பட ஒரு குழுவை அமைத்த பின்னர் இந்த கோயில் விவகாரங்கள் குறித்து பிரதமர் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று அம்பிகா ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். கோயில்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சொன்னதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்றும் கோயில் விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சட்டவிரோத கோயில்களுக்கு எதிராக அமைக்கப்பட்டிருக்கும் காரா அமைப்பின் தலைவரும் மகாதீரின் முன்னாள் வழக்கறிஞருமான ஹனீஃப் கத்ரி தெரிவித்துள்ளார். அன்வார் வெளியிட்டிருக்கும் கருத்து நியாயமானது என்பதால் அவருடைய கருத்தை மீட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று வழக்கறிஞர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் சொல்வது போல கோயில்களை பராமரிக்கும் பொறுப்பு பிரதமருடையது அல்ல என்றும் ஹனீஃப் கத்ரி தெரிவித்தார். மற்றவருக்கு சொந்தமான நிலத்தில் அனுமதி இன்றி அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்களை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று ஹனீஃப் கத்ரி வலியுறுத்தினார். நில உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் அவருடைய சொந்த நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு கட்டுமான தளத்தை அவர் இடிக்கிறார். இதை இன விவகாரமாகவும் இரு சமயங்களுக்கு இடையிலான சர்ச்சையாகவும் ஒரு சில தரப்பினர் கருதுவதால் இந்த நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் அளவிற்கு இது பேசப்படுகிறது. இது ஒரு சாதாரண விஷயம். இதை சர்ச்சையாக்கி ஒரு கூட்டம் அரசியல் செய்கிறது என்று ஹனீஃப் கத்ரி தெரிவித்தார். ஜொஹூரில் உள்ள 11 பெர்சாத்து கிளைகள் கட்சியில் தற்போது ஏற்பட்டுள்ள உள் நெருக்கடியை தொடர்ந்து கலைக்கப்படுவதாக இன்று அறிவித்துள்ளன. பொந்தியான், சிம்பாங் ரெங்காம், செம்ப்ராங், மெர்சிங், ஜொஹூர் பாரு, பெங்கராங், லாபிஸ், தஞ்சோங் வியாய், ஸ்ரீ காடிங், லேடாங் மற்றும் பூலாய் ஆகிய கிளைகள் கலைக்கப்பட்டுள்ளன. கிளை தலைவர்களின் பிரதிநிதியால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பெர்சாத்து பொந்தியான் தலைவர் டாக்டர் இசா அப்துல் ஹமீத் கட்சியின் உயர்மட்ட அதிகாரிகள் விவேகத்துடன் கையாள தவறிய தலைமை நெருக்கடி மோசமடைந்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார். ஒவ்வொரு பிரிவின் குழு உறுப்பினர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ராஜினாமா செய்ததால் தலைமைத்துவ கட்டமைப்புகள் செயல்படாத நிலையில் கலைக்கப்பட்டதாக அவர் விளக்கினார்.
2027ஆம் ஆண்டுக்கான 1ஆம் வகுப்பு பதிவு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியதில் இருந்து கல்வி அமைச்சு 6 வயது குழந்தைகள் தொடர்பான 26,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டுக்கான 1ஆம் வகுப்பு பதிவின் முதல் 3 நாட்களில் 1,65,000க்கும் மேற்பட்ட 7 வயது குழந்தைகள் தொடர்பான விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக கல்வித்துறை இயக்குநர் அசாம் அமாட் தெரிவித்துள்ளார். 2020இல் பிறந்த குழந்தைகள் 2027இல் 7 வயதை அடையும் குழந்தைகளுக்காக அமைச்சு 1,65,906 விண்ணப்பங்களை பெற்றுள்ளது என்று அவர் புல்லட்டின் TV3 அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 2021இல் பிறந்த குழந்தைகள் 1ஆம் வகுப்பு படிப்பை முன்கூட்டியே தொடங்க விண்ணப்பித்ததற்காக 26,229 விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். தாமதமாக பதிவு செய்யும் 6 வயது குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பள்ளிக்கு தயாராக இருந்தால் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை கையேடு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று அவர் மேலும் கூறினார். தங்கள் 6 வயது குழந்தையின் பள்ளி தயார் நிலை குறித்து நிச்சயமற்ற பெற்றோர்கள் பள்ளிகள் அல்லது கல்வி அதிகாரிகளிடமிருந்து வழிகாட்டுதலை பெற ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்று அசாம் கூறினார். மாநில கல்வித்துறைகள், மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள் தொழில்முறை ஆலோசனைகளை வழங்க தயாராக உள்ளன. இதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் என்று அவர் கூறினார். 2027 கல்வி அமர்வுக்கான ஆண்டு 1 பதிவு மார்ச் 31 வரை idme.moe.gov.my என்ற அகப்பக்கத்தில் திறந்திருக்கும் என்று அவர் கூறினார். வசிப்பிடத்தில் மாற்றம் அல்லது உடன் பிறந்தவர்களை ஒரே பள்ளியில் சேர்ப்பது போன்ற காரணங்களுக்காக இடஒதுக்கீடு மேல்முறையீடுகளும் செய்யப்படலாம் என்று அசாம் சுட்டிக்காட்டினார். லாரு, லெம்பா பந்தாய், கப்பாலா பத்தாஸ் மற்றும் தஞ்சோங்கில் உள்ள பெர்சாத்து கிளைகள் கலைக்கப்பட்டதாக செய்திகள் வந்தாலும் அவை அப்படியே உள்ளன என்று கட்சியின் பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி தெரிவித்துள்ளார். பல குழு உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து 4 கிளைகளும் கலைக்கப்பட்டதாக கூறும் அறிக்கைகள் கட்சி தலைமையகத்திற்கு வந்துள்ளன. அவை ஆதாரமற்றவை மற்றும் பெர்சாத்து அரசியலமைப்பின் பல விதிகளுடன் முரண்படுகின்றன என்று அவர் விவரித்தார். பெர்சாத்து அரசியலமைப்பின் கீழ் 4 கிளைகளும் அப்படியே உள்ளன என்பதை தாம் உறுதிப்படுத்த விரும்புவதாகவும், மேலும் உச்சமன்றம் தற்போதுள்ள அரசியலமைப்பு விதிகளின்படி மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கட்சி அரசியலமைப்பு ஒரு பிரிவு தலைவர் உட்பட எந்த ஒரு கட்சி உறுப்பினருக்கும் ஒரு பிரிவை கலைக்க அதிகாரத்தை வழங்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது கட்சியின் பிம்பத்தையும் கண்ணியத்தையும் கெடுக்கும் என்றும் அதன் நிலைத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கில் தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் ஒரு சில நபர்களின் அவநம்பிக்கையான செயல் இது என்றும் அவர் மேலும் கூறினார். கோலாலம்பூர் ஜின்ஜாங்கில் உள்ள பல வங்கி கிளைகளில் ஏடிஎம் திரைகளை உடைத்ததற்காக சம்பந்தப்பட்ட சந்தேக நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மொத்தம் 12 ஏடிஎம்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக செந்தூல் காவல்துறை தலைவர் பஸ்ரி சகோனி தெரிவித்துள்ளார். சந்தேக நபரை கண்டுபிடித்து கைது செய்ய ஒரு சிறப்பு நடவடிக்கையை தொடங்கி உள்ளதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். திங்கட்கிழமை மேபேங்கின் ஜின்ஜாங் சலாத்தான் கிளையில் ஏடிஎம் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரியும் 38 வயது நபர் ஒருவரால் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதாக பஸ்ரி தெரிவித்தார். வழக்கமான பராமரிப்பு பணியின் போது 4 ஏடிஎம் திரைகள் சேதமடைந்திருப்பதை கண்டுபிடித்ததாகவும் இழப்பு தோராயமாக 4,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் புகார்தாரர் தெரிவித்தார். செவ்வாயன்று காவல்துறைக்கு இதே போன்ற 4 புகார்கள் கிடைத்ததாகவும், மேபேங்கின் ஜின்ஜாங் சலாத்தான் கிளையில் 2 வழக்குகள், RHBயின் ஜின்ஜாங் உத்தாரா கிளையில் 1 மற்றும் பொது வங்கியின் ஜின்ஜாங் உத்தாரா கிளையில் 1 என அறியப்படுவதாக பஸ்ரி தெரிவித்தார். இச்சம்பவங்களால் ஏற்பட்ட மொத்த இழப்பு தோராயமாக 60,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.